வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. வெல்கம் டு ட்ரிபிள் ஹெச் கிரியேஷன்ஸ். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்புக்கு உரிய தமிழ் பாடம் 3ஆம் பருவம் ஒருவரி வினாக்கள் பார்க்கலாம். நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன்னு நினச்சேன். ஆனால் கமெண்ட் செக்ஷனில் நிறையா பேர் நீங்கள் வந்து 6th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு 3ஆம் பருவம் போடலையே அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. அதுக்கப்புறம் தான் நான் அதையே பார்த்தேன். ஸோ இப்போ அதில் நம்ம பார்க்கலாம். தாரா பாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். கவி ஞாயிறு என போற்றப்படுபவர் தாராபாரதி. இவர் எழுதிய நூல்கள் புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். இந்த 3 புத்தகங்களும் தாராபாரதி எழுதிய புத்தகங்கள். எளிமை திருக்கோலம் கொண்டவர் அப்படின்னு புகழ்ந்தவர் காந்தியடிகள். யாரை புகழ்ந்தாரு? இந்த தாராபாரதியை தான் புகழ்ந்தார். காந்தியடிகள் காரைக்குடியை சுற்றி சுற்றுப்பயணம் செய்தபோது தங்கியிருந்த ஊர் கானாடுகாத்தான். காந்தி தமிழ் கற்க தொடங்கியது அவர் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த போது தான் தமிழ் படிச்சிருக்கிறார். தமிழ் கையேடு அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் G.U. போப். காந்தியை மிகவும் கவர்ந்த நூல்கள் தமிழ் கையேடு, திருக்குறள். இந்த பெரியவரின் அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் அப்படின்ட்டு கூறியவர் காந்தியடிகள். யார் அந்த பெரியவர்? அவர் அப்படி சுட்டி காட்டினது யார் அப்படின்னா உ.வே. சாமிநாதர் தான் அப்படி சுட்டி காமிச்சார். வேலு நாச்சியாரின் தந்தை ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் செல்லமுத்து. வேலு நாச்சியாரின் கணவர் யார் அப்படின்னா சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர். முத்துவடுகநாதரின் இறப்பு எங்கே அப்படின்னா காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் ஆங்கிலேயர்களால் அவர் கொல்லப்பட்டார். சிவகங்கையை மீட்க வேலு நாச்சியார் தங்கியிருந்த கோட்டை திண்டுக்கல் கோட்டை. வேலு நாச்சியாரின் அமைச்சர் தாண்டவராயர். வேலு நாச்சியாருக்கு போரில் படை தந்து உதவியவர் மைசூர் மன்னர் ஹைதர் அலி. ஆண்கள் படைக்கு தலைமை ஏற்றவர் மருது சகோதரர்கள். பெண்கள் படைக்கு தலைமை ஏற்றவர் குயிலி. சிவகங்கை கோட்டை கதவுகள் திறக்கப்படும் நாள் விஜயதசமி அன்று. வேலு நாச்சியாரை காட்டிக் கொடுக்க ஆங்கிலேயர்களால் வற்புறுத்தப்பட்டு கொல்லப்பட்டவர் உடையார் என்ற பெண்மணி. வேலு நாச்சியார் வாழ்ந்த காலம் 1730 முதல் 1796 முடிய. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. சொல்லின் வகைகள் 4: பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். ஆங்கிலேயருக்கு போட்டியாக வ.உ.சி. பதிவு செய்து தொடங்கியது சுதேசி நாவாய் சங்கம் 1906 அக்டோபர் 16ஆம் நாள். பராபரக்கண்ணி என்ற நூலில் பாடல் எழுதியவர் தாயுமானவர். தாயுமானவர் கணக்கராக பணிபுரிந்த இடம் திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கணக்கராக பணியாற்றி இருக்கிறார். தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா தாயுமானவர் பாடல்களை அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் நல்லவர் அப்படிங்கிற பாடலின் ஆசிரியர் கலீல் கிப்ரான். இந்த கலீல் கிப்ரான் லெபனான் நாட்டை சார்ந்தவர். புவியரசு மொழிபெயர்த்த நூல் தீர்க்கதரிசி. தீபத்திலகை கூறும் பொய்கையின் பெயர் கோமுகி. கோ என்றால் பசு, முகி என்றால் முகம். கோவலன் மாதவியின் மகள் ஆதிரை. மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு அவங்களுடைய பெயராலேயே இருக்கக்கூடிய மணி பல்லவ தீவு. பாதம் என்னும் கதை இடம்பெற்ற நூல் தாவரங்களின் உரையாடல். கால் முளைத்த கதைகள் அதை எழுதியவர் யார் அப்படின்னா ராமகிருஷ்ணன்.
அடுத்து பெயர் சொல் 6 வகைப்படும். இடு குறிப்பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னா காரணம் இல்லாமல் எழுந்த பெயர், அதுக்கு தான் இடு குறிப்பெயர் அப்படின்னு சொல்கிறோம். ஆசிய ஜோதி நூல் யாரால் எழுதப்பட்டதுன்னா கவிமணி தேசிக விநாயகனார், லைட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. தமக்கென முயலா நோன்றாள் எனும் வரிகள் கொடுக்கப்பட்ட நூல் புறநானூறு. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று முழங்கியவர் வள்ளலார். அன்னை தெரசாவை அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றவர் கைலாஷ் சத்யமூர்த்தி. கைலாஷ் தோற்றுவித்த இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம். குழந்தைகள் கல்வி மற்றும் உரிமைக்காக நாடெங்கும் 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் நடைப்பயணம் மேற்கொண்டார். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் அன்னை தெரசா. தம் மகனின் துடிக்கும் இதயத்தை தானம் செய்த தம்பதியர் அசோகன், புஷ்பாஞ்சலி. அந்த துடித்த இதயத்துக்கு உரியவன், அவர்களுடைய மகன் பேர் ஹிதேந்திரன். அணி என்பதன் பொருள் அழகு. இதுதான் நம்முடைய 3ஆம் பருவம் தமிழ் பாடம் 6ஆம் வகுப்பு. இந்த செய்திகள் தான் இதில் கொடுக்கப்பட்டிருக்குது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.